என்ன மக்களே, ஒட்டுமொத்த பேர் அரோராவை டார்கெட் பண்ணி வச்சு செய்யின்னு வந்து செஞ்சுருக்காங்க போலயே. விஜய் சேதுபதி அதுக்காகவே பிரத்யேகமாக ஒரு கேள்வி கேட்ட மாதிரி வந்து இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அப்படி அவர் என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள ஒரு நாள் கடந்தா போதும், எனக்கான சம்பளம் வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது யாரு அப்படின்னு விஜய் சேதுபதி வந்து கேட்குறாப்புல. இது தாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டும் புகுந்து வந்து விளையாடிட்டு இருக்காங்க. குறிப்பாக நம்ம சபரிநாதன் அரோரா தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சுபிக்ஷா அரோரா, அதே மாதிரி அமித் அவரும் அரோரா தான் வந்து சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சபரிநாதன் ரொம்ப அழகாக சொன்னாப்புல. அந்த பொண்ணுக்கு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் தெரியுது, கேம் என்ன ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட புரியுது. எப்போ அது வந்து கேட்கணுமோ அப்போ கேட்குறாங்க, எப்போ அதை சொல்லணுமோ அப்போ சொல்கிறாங்களே தவிர மற்றபடிக்கு வந்து விளையாடும் போதெல்லாம் ரொம்ப கான்சியஸாலாம் விளையாடுறதில்ல, ஏதோ அப்படியே போகலாம் நாட்களை நகர்த்தலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி சபரிநாதன் வந்து சொல்கிறாப்புல. அதுக்கடுத்த சுபிக்ஷா வந்து சூப்பராக வந்து சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்காங்க சார். ஆனால் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் சார், அவங்களால ஹர்ட் பண்ணவும் முடியும், நல்லா அழகாக கேமை ப்ளே பண்ணவும் முடியும், ஆனால் அதை வந்து பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனியக்கா இருக்காங்கல்ல, கனியக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்லாம் வரும்போதே வந்து அதிலே எழுதியிருந்தது நேமு, ஃபேமு, அதுக்கப்புறம் மணி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்பயே அரோராவுடைய பேர் வந்து சொல்லப்பட்டிருந்தது. ஸோ அந்த விதத்தில் தான் அரோரா அவர்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஏன்னா அரோரா இவங்க எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் அரோராவும் இருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்தாங்க, ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே வந்து பண்ணல, அதுதான் உண்மை. துஷார் கூட கொஞ்ச நாள் வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் துஷார் வந்து நேற்று எலிமினேட் ஆகி வெளியே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னா, இல்லை நானும் அவங்களும் ஃப்ரெண்டாக தான் பழகணும், நீங்கள் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஓடி போயிட்டாப்புல. கடைசியாக பாவம் அந்த பொண்ணு தான் கதறி அழுது வீட்டுக்குள்ளே மாட்டிகிட்ருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக செஞ்சு விட்டுட்ருக்காங்க. இதில் விஜய் சேதுபதி வேறு, ஏம்மா உனக்கு விருப்பம் இருந்தால் வீட்டுக்குள்ளே இரு, ஒழுங்காக கேம் ப்ளே பண்ணுறதுனா இரு. ஏன்னா அத்தனை ஹவுஸ்மேட் சொல்கிறாங்க உன்னால் விளையாட முடியும், உன்னால் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ண முடியும், உன்னால் கேமை ப்ளே பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு அதில் நம்பிக்கை இல்லையா, இல்லை விளையாடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிறான்னு தெரில. இன்கேஸ் நீ ஒதுங்கி நிற்கிற, இந்த விளையாட்டெல்லாம் வேணாம், எனக்கு நாளை கடந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிற மாதிரி இருந்தேனாக்கா தயவு செய்து வெளியே போகணுன்னா சொல்லிவிடுமா, நான் பிக் பாஸ் கிட்ட கேட்டு உன்னை வெளியே அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தரமான பதிலை வந்து சொல்லியிருக்காப்புல விஜய் சேதுபதி. இதனால் நம்ம அரோரா சிங்குலர் அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி மூஞ்சி கிஞ்செல்லாம் அப்படியே சுருங்கி போகுது. அண்டு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க கண்டஸ்டண்ட்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான லீடை வந்து பிக் பாஸ் அவர்கள் எடுத்து கொடுத்துருக்காப்புல, விஜய் சேதுபதி எடுத்து கொடுத்துருக்காரு. ஏன்னா அரோரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்குடா, அது சுத்தமாக கேம் விளையாட மாட்டேங்குது, நீங்கள் திரும்ப விளையாடுறவங்களையும் ரொம்ப கடுமையாக இருக்கிறவங்களையும் மட்டும் நாமினேட் பண்ணிட்டுருக்கீங்க, அப்படி ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்றத நினைவு கூறியிருக்காங்க. ஸோ அதனால் நாமினேஷனில் நாளைக்கு கண்டிப்பாக அரோரா சிங்க்லர் வந்துருவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.